பெருமாளை காலால் எட்டி பிருகுமுனிவர் உதைக்கும் போதே அவருக்கே தெரியாமல் அவர் காலில் இருந்த ஞானக்கண்ணை பிடுங்கி தூர போட்டுடுறாரு விஷ்ணு பகவான். இப்போது அவருக்கு துளி கோபம் கூட இல்லை. தன்னை ஒரு முனிவர் எட்டி உதைச்சிட்டாரே அப்படின்னு கோபமே இல்லாமல் சாந்தமாக படுத்துட்டுருக்கார். ஆனால் இங்கே மகாலட்சுமி தேவிக்கு பயங்கர கோபம். உடனே தன் மனைவியை பார்த்து கேட்குறார் பகவான், ஏம்மா இவ்வளோ கோபமாக இருக்க, அவன் என்ன தானம்மா உதைச்சான் அப்படின்னு சொன்னார். உங்களை உதைச்சதே தப்பு, அதுலேயும் உங்கள் நெஞ்சில் நான் இருக்கேன். அப்போது உங்கள் நெஞ்சில் உதைச்சார்னா அவர் என்ன தானே உதைச்சிருக்காரு, அது மகா தப்பு இல்லையா? அப்போது நீங்கள் வேணால் பொறுத்துக்கோங்க, என்னை உதைச்சதுக்காக அவருக்கு நீங்கள் தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எந்த ஒரு ரியாக்டே பண்ணாமல் விஷ்ணு பகவான் வேண்டாமா விடுமா போனா போதுன்னு சொல்லிடுறாரு. போனா போதுன்னு சொன்னதும் இவங்களுக்கு ரொம்ப கோவம் நான் உங்களை விட்டு போகிறேன், அவரை நீங்கள் கண்டிக்கவும் மாட்டீங்க, என்கிட்ட மன்னிப்பும் கேட்க சொல்ல மாட்டீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு வெளில வந்துடுறாங்க லக்ஷ்மி.